பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும் முன்தினத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் மாலை 4:30 முதல் 6:30 வரை சிவபெருமானை வழிபடும் புனித காலம். இந்த நேரத்தில் சிவன் கைலாசத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்று சிவபுராணம், ஸ்கந்த புராணம் கூறுகின்றன. சனி மகா பிரதோஷம் என்றால் பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் அதை சனி மகா பிரதோஷம் என்று அழைப்பார்கள். இதை சாதாரண பிரதோஷத்துடன் ஒப்பிட முடியாது, மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம். புராணக்கதை. சனி பகவான் மற்றும் சிவபெருமான். சனி பகவானின் தவம். நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவான் தனது கடுமையான கர்ம பலன்களை மக்களுக்கு வழங்க வேண்டியதால் மிகுந்த மனவேதனையில் இருந்தார். அந்த கர்ம பலன்களால் மக்கள் துன்பப்படுவதை பார்த்து இவர்களின் பாவங்களை சற்றே குறைக்க வழியிருக்கிறதா என்று எண்ணினார். அதற்காக சனி பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். தவம் செய்த நாள் சனி தவம் செய்த நாள். சனிக்கிழமையில் வந்த பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில் சிவபெருமான் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் பிரகாசமாக தோன்றினார். சிவபெருமானின் வரம். சனி பகவானின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் கூறினார், சனி பிரதோஷத்தில் என்னை வழிபடும் மனிதர்களுக்கு சனி தோஷம், கர்ம தண்டனை, வாழ்க்கை தடை, கடன், நோய், மனவேதனை ஆகியவை தணியும். மேலும் சிவன் சொன்னது, சனி பிரதோஷத்தில் உன் பெயருடன் என்னை பூஜிப்பவர்களுக்கு சனி தண்டனை தீய விளைவு தராது. அது பாடம் போதிக்கும் அனுபவமாக மட்டுமே இருக்கும். அதனால்தான் சனி மகா பிரதோஷம் கர்ம பாவங்களை குறைக்கும். சனி தோஷத்தை தணிக்கும். ஆயுள், ஆரோக்கியம், மன அமைதி தரும். சனி மகா பிரதோஷத்தின் சிறப்பு பலன்கள். புராணங்களில் சொல்லப்பட்ட பலன்கள். சனி தோஷம் குறையும். 7:30 சனி/அஷ்டம சனி பாதிப்பு தணியும். கடன் தொல்லை குறையும். வேலை தடைகள் நீங்கும். வழக்கு, பகை, அவமதிப்பு தீரும். மன அழுத்தம், பயம் விலகும். முன்னோர்கள் சாபம் தணியும். பிள்ளை பாக்கியம், திருமண தடை நீங்கும். எப்படி வழிபட வேண்டும்? புராண முறை. பிரதோஷ நேரத்தில் குளித்து தூய்மை. சிவலிங்கத்திற்கு பால், தயிர், நெய், பஞ்சாமிர்தம், எள்ளு, எண்ணெய் தீபம் ஏற்றுதல். வில்வ இலை அர்ப்பணம். நந்திதேவருக்கு நெய் தீபம். சொல்ல வேண்டிய மந்திரம் சிவ மந்திரம். ஓம் நமசிவாய. சனி மந்திரம். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ சனிச்சராய நமக. முடிவில் புராண சத்தியம். புராணங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது. சனி மகா பிரதோஷத்தை உண்மையான பக்தியுடன் அனுசரிப்பவர்களை சனி பகவான் தண்டிக்க மாட்டார், பாதுகாப்பார்.